இது அர்த்தம் பத்தாது என்று சொல்லி அவருக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றும் அனுப்பலை. அல்லேலூயா. நடக்கட்டும், ஊழியம் நடக்கட்டும், ஊழியம் அவங்க செய்யட்டும், அதில் வருகிற ஆத்மா கிடைக்கட்டும், அதில் வருகிற ஆத்மாவை சபைக்குள்ளே சேர்த்து சரி பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி இயேசுவிடத்தில் நிறைய திட்டங்கள் இருந்தது. இயேசுடைய திட்டம் இருந்து அதில் யாரெல்லாம் ஊழியம் செய்வாங்க என்று சொல்லியும் அவருக்கு தெரியும். அப்படித்தான் அந்த ஊழியத்துக்காக 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நமக்கு பார்த்து கொள்ள முடியும். நம்ம ஊழியம் செய்ய போகிற நாம் சின்ன சின்ன ஊழியத்துக்கு தான் போகிறோம். இந்த சின்ன சின்ன ஊழியம் செய்கிற நாம் சரியாய் செய்தால், நீங்கள் சரியாய் ஊழியத்தை செய்தால், இப்போ 4 பேர் போகிறீங்க, அதில் முக்கியத்துவமாய் ஒரு நபர் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் சரியாய் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், என் மரண பரியந்தம் இந்த ஊழியத்தை நான் கண்டினியூ செய்து ஒரு கூட்டம் ஜனத்துக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து நீங்கள் அந்த திசையில் சரியாக போனீங்கன்னு சொன்னால் கிருபை உங்கள் மேலே வரும் என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. பலத்த கிருபைகள் உங்கள் மேலே வரும். அந்த கிருபை உங்களுக்கு வருகிறதுனால தான் நீங்கள் போகிற இடங்களெல்லாம் வெற்றி அடைய முடியும். நீங்கள் போகிற இடமெல்லாம் ஜெயமடைய முடியும். ஆனபடி அந்த ஊழியத்தில் போகிற நீங்கள் யார் அதிகமாய் என்பாளாகி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, நிச்சயமாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கிருபையை தந்து கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் எல்லாரும் ஊழியத்துக்கு வந்து கடைசி வரை நிற்க முடியலை. அந்த நாளிலும் அவர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை பேசின போது அவர்களுக்கு நிற்க முடியவில்லை. அவர்களுக்கு எங்கே தொட்டதுன்னு சொன்னால், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னது அவங்களுக்கு பிடிக்கலை. இரண்டாவதாக, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாமல் இருந்தால் ஜீவன் இல்லை என்று சொன்னதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலை. இவருடைய இரத்தத்தையும் இவருடைய மாம்சத்தை யார் பானம் பண்ணுவா என்று சொல்லி அந்த சபை கூடினவர்கள் அநேகர் புறமிட்டு போயிட்டாங்க. இப்போ மற்ற மார்க்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உள்ள போயிடலாம். மற்ற மார்க்கங்களை, ஹிந்து மார்க்கமானும் சரி, முஸ்லிமான மார்க்கமானும் சரி, விருத்தசேதனம் பண்ணால் போதும், அதுக்கு பின்பு உள்ள போயிடலாம், பிரச்சனை கிடையாது. அதுதான் அவங்களுக்கு தேவை. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வெறும் ஊழியம் அல்ல, அதில் நிறைய அனுபவங்கள் வேணும். நிறைய அனுபவங்கள் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் 3.5 ஆண்டு காலம் அவர்களை அழைத்து நடத்தி அவர்களுக்கு தேவையான அனுபவங்களை கொடுத்தார். அந்த அனுபவங்களை கொடுத்த பின்பு அந்த 12 பேரையும் விழித்து அழைத்துதான் இந்த பொறுப்பை ஆண்டவரை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் தம்முடைய 12 பேர் சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, ஒன்று, அசுத்த ஆவிகளை துரத்தவும். அல்லேலூயா. ஆமென். நான் மீண்டும் சொல்கிறேன், பவுலுக்கு இருக்கிற வரத்தை போல ஆண்டவருடைய கரத்தில் இருந்த வரம் பவுலுக்கு இறங்கினது போல மற்ற ஊழியர்களுக்கு கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் 4 பேர் ஊழியத்துக்கு போகும்போது அந்த 4 பேர்லையும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கிருபையை கர்த்தர் வைக்கிறார். ஏன்னு சொன்னால், ஒரு ஆளை பெருசாகவும் ஒரு ஆளை சிறுசாகவும் அவர் வைப்பதில்லை. ஆமென். பந்தாய சாலையிலே ஓடும்போது நீங்கள் 4 பேரும் சரியாக தான் ஓடணும். அதில் ஒரு ஆள் வெற்றி பெறுவதற்காக விரும்பல, மற்ற 3 பேர் தோற்று வருவதற்கு விரும்பல. நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தேவன் ஒவ்வொரு கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. புரிந்தவங்கள் கர்த்தருடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. ஒன்று, அசுத்த ஆவிகளை துரத்தவும். அப்போ நீங்கள் ஊழியத்துக்கு போவதற்கும் முன்னே ஜெபத்தில் உட்காருங்க. ஜெபத்தில் உட்கார்ந்து எந்த கிருபை எனக்கு தருகிறீர் ஆண்டவர்னு சொல்லி கேட்கணும். நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் இங்கே பாபோட வருகிறேன், நான் தூக்குறேன், க்ளீன் பண்ண எல்லாம் செய்கிறேன். அதன் மத்தியில் வாரத்தில் ஒரு ஊழியத்துக்கு போகிறேன், அது உண்மையாக நான் போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு என்ன வரத்தை நீ தரப்போறேன்னு சொல்லி கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கு பிசாசை துரத்த வரம்னு சொன்னால் அதுதான் அவங்க வேலை. அல்லேலூயா. பிசாசை துரத்த வரத்தை தேவன் தந்தார்னு சொன்னால் அதுதான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த பிசாசை துரத்துறது என்பது ஈஸி அல்ல.
அது ஈஸியாய் போனாலும் அந்த பிசாசுக்கு துரத்துற நபர் மேல பயங்கர கோபம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வீட்டில் போய் வெற்றி அடைந்து பிசாசை விரட்டியோ, இல்லை ஒரு நபரை பார்த்து அவனை குணமாக்கியோ பிசாசை விரட்டி விட்டாச்சுன்னு சொன்னா, அந்த பிசாசுகள் 7 விதமாய் உங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்டு கிட்ட போராடும், சிலப்ப பிள்ளைகளை வச்சு போராடும், சிலப்ப பக்கத்து மனிதனை வைத்து பொல்லாத ஆவிகள் போராட்டம். ஆனபடி இப்படி உள்ள போராட்டம் எனக்கு உண்டு என்று சொல்லி ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். இப்படி உள்ள போராட்டம் எனக்கு உண்டு. நான் பிசாசை விரட்டினால் என்னதெல்லாம் எனக்கு நடக்கும், அதை முன்கூட்டி அறிந்து கொண்டு நீங்கள் பிசாசை விரட்டுவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசை விரட்டுறது பழைய நாட்களில் பாஸ்டர்கள், இப்ப நீங்க தான் விரட்டணும். அப்பதான் ஆண்டவரை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிசாசை விரட்டினதால பிள்ளைகள் பிசாசை விரட்டுறாங்க. அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் பிசாசுகளை விரட்ட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஒன்று, அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்தார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்க அதிகாரம் கொடுத்தார். ரெண்டும் ஒன்று போலத்தான் இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்று மனிதன் மேல் இருக்கின்ற வியாதிகள். அப்படியானால் பல வியாதிகள் மனுஷனை சூழ்ந்து கொள்ளும். இந்த வியாதி ஆல்மோஸ்ட் பிசாசினால் உண்டாகிறதாக்கு இந்த வியாதி தொடக்கம் நாம் கவனம் இல்லாம இருக்கும் போது, சரியா ஜெபம் இல்லாம, துதி செலுத்தாம, ஆராதிக்காம, கத்தரை விட்டு சபைக்கு வந்து கொஞ்சம் சீரியல் பார்த்து, சபைக்கு வந்து கொஞ்சம் நகம் வெட்டிட்டு, சபைக்கு வந்து பேன் பார்க்க போறது, சபைக்கு வந்து அங்கும் இங்கும் அவதூறான வார்த்தைகளை பேசி சரியாய் கத்தரை குறித்து அறியாம இருக்கிறதுனால மெல்ல மெல்ல பிசாசு நமக்குள்ள சின்ன சின்ன வியாதியோடு வச்சுட்டே இருப்பான். அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நுழைந்தாரோ, கேட்டு நீங்கள் பரிசுத்தமான பின்பு உள்ளே வந்தாரோ, அதை போலதான் அசுத்தமா இருக்கிற மனுஷனுக்குள்ளே சாத்தான் நுழைவான். அல்லேலூயா. சாத்தான் நுழைந்து வியாதிகளை உள்ளே கொண்டு வைப்பான். அவர்களுக்கு தெரியாது வியாதிகளை கொண்டு வைக்கிறது. வியாதி மூத்த பின்புதான் தெரியும், நான் வியாதியில மாட்டிக்கிட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, வியாதிகளையும் சகல நோய்களையும். அல்லேலூயா. அப்ப வியாதி வருகிறது. நோய் ஷார்ட்டிங் பீரியட். நோய் என்பது ஒரு சின்ன நோய் வருகிறத போல இருக்கும். ஷார்ட்டிங் பீரியட். சரீரத்தில் ஒரு புண்ணா இருக்கலாம், சரீரத்தில் ஒரு வலிய. ஷார்ட்டிங் பீரியட். அப்ப ஷார்ட்டிங் பீரியட்ல நீங்கள் சரியாய் ஜெபித்து அந்த நோய்க்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது வியாதி வராதபடி நோயோடு அங்க மாறி போகும் என்று கர்த்தர் சொல்றார். வியாதியானால் கஷ்டம், அதுக்கு மேலான பிரச்சனை வரும். அடுத்து ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நோய்கள், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரம் எப்ப வரும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரம் ஒரு டூப்ளிகேட் ஊழியத்துக்கு வராது. இந்த அதிகாரம் ஒரு கவனம் உள்ள ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறதான் இந்த அதிகாரம். ஒரு ஊழியக்காரியாலும் சரி, ஒரு ஊழியக்காரலானும் சரி, கவனத்தோடு நடக்கிற ஒரு மனுஷனுக்கும் கொடுக்கிறதான் இந்த ஊழியம். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன வீட்டில் வேலை செய்தாலும், எப்படிப்பட்ட வேலைகளை செய்தாலும், அந்த ஊழியத்துக்கு போற நீங்கள் மிக கவனமாய் இருக்க வேண்டும், கவனமாய் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன தேவன் அதிகாரத்தை தருகிறாரோ அதை நீங்கள் தைரியமா செய்யலாம். அது தோல்வி அடையாதபடி, அது ஒரு காரியம் செக் பண்ணி நடக்காவிட்டால் அதை மீண்டும் கவனித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. அல்லேலூயா. எப்படி எனிலும் கர்த்தருடைய வரம் வந்து சும்மா அவர் டைம் பாஸ் பண்ண வைக்கவில்லை. அந்த வரத்தை சபைக்கு பாஸ் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை சபைக்கு பாஸ் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் வருகிறதான் வரம். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வரம் உங்களுக்கு வரும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் போறது பார்த்து, ஒன்று பிரசங்கம் செய்ய வேண்டும். 5 நிமிஷம். ஒரு வீட்டில் போனா கதை பேசுவதற்கல்ல, லைட்டா கதைகளை பேசணும். எப்படி இருக்கிறீங்க, எப்படி போகுது, காரியங்கள் போகுது, கடன்கள் எல்லாம் தீர்ந்ததா, நிம்மதியா இருக்கிறீங்களா, அந்த வியாதிகள் எல்லாம் மாறி போயிடுச்சா, இப்போ ஒரு ஹேப்பியா இருக்கிறீங்களா, அன்னைக்கு வரும்போது ஒரு பிரச்சனை நீங்க சொன்னீங்க, அதுக்கு நாங்க போய் ஜெபித்திருந்தோம், அது விடுதலை ஆச்சுன்னு சொல்லி நம்புகிறோம், முடிஞ்சதா. அல்லேலூயா.
அதெல்லாம் நீங்க கேட்கணும். ஆமே. நாங்கள் இவங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் பொறுப்புண்டு. எல்லாருக்கும் அந்த அந்த இடத்துல ஊழியம் செய்ய பொறுப்புண்டு. விசுவாசிகளை வராதீங்க, அழிஞ்சு போவீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. விசுவாசிக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. 12 அப்போஸ்தலர்கள் நாமம் தரித்தவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. வெளிப்பாடு புத்தகம் 12 வாசல்கள், 12லையும் 12 அப்போஸ்தலர் நாமங்கள் இருக்கிறது. நீங்களும் அந்த அப்போஸ்தலர் வழியில தான் போக வேண்டும். அதுக்கு நான் சொல்லுகிறேன். அங்க உயிரை கொடுக்க சிலவங்க நிக்கிறாங்க, நெஞ்ச பிளக்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு பரலோகத்தை கொடுப்பாரா, நமக்கு பரலோகத்தை தருவாரா? ஆமே. அடிகொள்ள நிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுப்பாரா, நமக்கு பரலோகத்தை தருவாரா? கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்க. ஆமே. இது சும்மா கிடையாது. கன்னியாகுமரியில எல்லாம் ரொம்ப போர், கிறிஸ்தவம் எல்லாம் ரொம்ப போர். ஒரு மிரக்கல் இல்லை, ஒரு அபிஷேகம் சரியா இல்லை, ஒரு ஊழ பாட்டு பாடுறது இப்படி இல்லை. நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியா செய்யணும். அந்த பொறுப்புக்கு தான் கர்த்தர் அழைத்தாரே தவிர ஒரு ஆராதிக்க அழைக்கவில்லை. ஆராதனை வீட்டில் போய் வந்து ஆராதிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன காரியங்களை புரிந்து ஒன்று பிரசங்கம் பண்ண வேண்டும். கொஞ்சம் அதில் நீங்கள் 4 பேர் போக அழில, ஒரு நபர் ஒரு 10 நிமிஷம் டீச் பண்ண வேண்டும். சிலவங்க கேட்பாங்க, கேட்கறவங்களுக்கு கேட்காவிட்டா வேண்டாம், அடைச்சிடுங்க. அல்லேலூயா. போகும்போதே இந்த வீட்டில் ஒரு ஆள் 5 நிமிஷம், அடுத்த வீட்டில் ஒரு ஆள் 5 நிமிஷம், இப்படியாக பைபிள் ஸ்டடியை நீங்கள் வேணுமானால் பாஸ்டர்கிட்ட கேட்டு பைபிள் ஸ்டடியை கற்றுக்கொண்டு போங்க. இல்லாவிட்டால் எனக்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப 2 காரியத்தை ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா அறிவுரைகள், ஒன்று பிரசங்கம். அல்லேலூயா. ஆமே. புரியுதா? ஒன்று அறிவுரைகள். இந்த அறிவுரைகள் தான் யாருக்குமே பிடிக்காது. டேய், இனி நீ குடிக்க போகாத, பிடிக்காது. இனி சினிமா பார்க்காத, பிடிக்காது. இனி கெட்ட வார்த்தை பேசாத, பிடிக்காது. எந்த பாவத்தை செய்கிறாங்களோ அது அறிவுரையை நம்ம சொல்லுவோம், புத்தி சொல்லி கொடுக்கிறோம். அறிவுரை அது அநேகருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பிரசங்கம், அடுத்து பிரசங்கம் பண்ணுகிறோம். எதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம்? இந்த ராஜ்யத்தை நீ நம்பாத, இந்த ராஜ்யம் முடிவடைய போகிறது, பரலோக ராஜ்யம் உனக்காய் காத்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பிரசங்கம் பண்ண படிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பிரசங்கம் பண்ணி படிக்கிறதுனாலும் அறிவுரைகளை நீ கூறி மெச்சோடு ஆகிறதுனாலும் உன் வார்த்தையை அநேகர் விரும்புவார்கள். உன் வார்த்தையிலே தெளிவிருக்கின்ற அறிவார்கள். இந்த மனுஷிய, இந்த பிள்ளையை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டா தற்காலம் போதற்குரிய ஆலோசனை அவள் தருவாள் என்று சொல்லி உங்களை ஜெபத்துக்கு அழைப்பார்கள். இந்த தம்பியை அழைத்து தற்காலமா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு வழி என்ன என்று சொல்லி கேட்கும்போது அதுக்கு நீங்க அறிவுரை சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்களை கண்டிப்பா கூப்பிட்டு கேட்பாங்க. எல்லாரும் அல்ல, முரடம் கேட்க மாட்டான், முரட்டு கேட்க மாட்டால், தாழ்மை உள்ளவர்கள் கேட்பார்கள். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் தாழ்மையோடு எல்லாரும் ஊழியம் செய்ய பார்க்க வேணாம். வயசு மூத்தவங்க சும்மா சபையில வந்து அழுதுட்டே இருப்பாங்க சொல்லிட்டு. கர்த்தருடைய ஊழியம் செய்த நேரம் போயிடும். கர்த்தருக்காய் வாழ்ந்தாலே நேரம் பெய்யிடும். 3 நேரம் ஜெபித்தாலே நேரம் பெய்யிடும். வெளியில வாரத்தில் 2 நாள் பேய் சுற்றி அந்த துண்டு பகுதியெல்லாம் கொண்டு கொடுத்து யாருக்காவது சொல்லும் போது பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும். இது ஒன்றும் கிடைக்காம எனக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, வயத்து வலி, நெஞ்சு வலி, போராட்டம் இப்படியே சொல்லி கொண்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அது சாத்தான் தாக்கி வைக்கிறது. தேவ அறிவில்லாம சாத்தான் தாக்குறது. இந்த தாக்கிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்க ஊழியம் செய்யுங்க. அப்படி ஊழியம் செய்து ஒரு சாத்தான் தாக்குனால கர்த்தர் உன் கூட நின்று கணக்கு விடுதலை தர கர்த்தர் வல்லவர். கூட நின்று, ஓ என் பிள்ளையை தாக்குனியோ, என் ஊழியத்து போனதுனால தாக்கிட்டியோ என்று சொல்லி உனக்காக அவர் விடுதலை தர இயேசு வல்லவராக இருக்க. ஆனபடி என் வீடு குழப்பமா இருக்குது, என் வீட்டிலே நிம்மதி இல்லை, என் வீடே சாட்சி இல்லை என்று பார்க்க வேண்டாம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டிலே சாட்சி கிடையாது. அவர் ஒருவர் தான் நீதிமானா இருந்தார். அவர் பிறந்த வீட்டில் அவர் சாட்சி கொடுக்கல. அவர் வெளியில தம்பை ஜெபிக்க போனார். அவர் மரித்து உயிர் தெழும்பின பின்புதான் சாட்சி கொடுத்தாங்க. அவர் உயிர் தெழுந்த பின்புதான் அவரை தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதே போல உனக்குள்ளே உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை இருக்கிறது. உன்னையும் சாட்சி கொடுக்க நாட்கள் வரும். இன்னார்னால ரட்சிக்கப்பட்டேன், இன்னார்னால ரட்சிக்கப்பட்டேன், இன்ன பிள்ளையினால ரட்சிக்கப்பட்டேன், இன்ன பிள்ளையினால சபைக்கு வந்த, இன்ன பிள்ளையினால ஆண்டவர் அறிந்தேன்னு சொல்லி உன்னை குறித்தும் சாட்சி கொடுக்க தேவன் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறான். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் வந்து நமக்கு தாழை உள்ள வசனம் நிறைய இருக்கும்போது
அதை விடுவோம். இந்த 12 பேரையும் தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. ஆமே. உங்களையும் கர்த்தர் சிலரை கர்த்தர் தெரிந்திருக்கிறா. அதற்கு கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். இந்த 12 பேர்லையும் ஒருவன் திருடனா இருந்தான். யூதாசை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த 12 பேர்லையும் ஒருவன் மிஸ்டேக் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்படியானால் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டாலும் எப்படி எடுத்தாலும் சில மிஸ்டேக் உள்ளவங்க உண்டாகும். அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மிஸ்டேக்கு தான் அவன் நாணு தூங்கி செத்ததும், அவனுடைய குடல் சரிந்து விழுந்ததும், அவன் ஒன்றுமில்லாமல் 12 கோத்திர அப்போஸ்தலருடைய நாமத்தில் முன்னே இருக்க வேண்டிய மனுஷன் தொலைச்சிட்டான். அல்லேலூயா. நீங்கள் பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது சொல்ல வேண்டும், நான் 10-30 ஆண்டு காலம் கழியும் போது அந்த அப்போஸ்தலருடைய கூட்டத்தில் இருப்பதற்காய் நான் இந்த சின்ன ஊழியத்தை தைரியமாய் செய்து முடிப்பேன் சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஜெபத்தோட கடந்து போ. கர்த்தர் உன் பின்னே வருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுல அந்த 6வது வசனத்தை படிக்கலாம், 7வது வசனம் படிக்கலாம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்து போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுருங்க. ஆண்டவரை கர்த்தர் சொல்லுங்க, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கே நீங்கள் போங்கள். அப்ப நீங்க ஊழியத்து போற இடத்துல கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. எல்லா இடத்திலேயும் தேவன் அனுமதி தருவது இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் கூட பவுலும் ஷீலாவும் ஊழித்து போக வேண்டும் என்று இருந்த இடத்துல தடை பண்ணினார் என்று சொல்லி மெக்கதோனியாவுக்கு போக சொல்லுங்க. அல்லேலூயா என்று புரியுது. அப்ப எல்லா வீட்டுக்கும் போவதற்கு தேவன் அனுமதி தரவில்லை. சில வீடு கர்த்தர் சபித்த வீடுகளா இருக்கும். அதுல இனி நம்ம போயிட்டு காரியமில்லை. சில அத்திமரம், புத்தி இல்லாத அத்திமரத்தை தேவன் சபித்து தள்ளி இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டில் நீங்க எத்தனை சுவிசேஷம் சொன்னாலும், எவ்வளோ அவங்களுக்கு நன்மை செய்தாலும், எவ்வளோ புத்தியை நீங்க யூஸ் பண்ணாலும், எப்படி செய்தாலும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமே. அது கர்த்தர் சபித்த மரம். கர்த்தர் சபிக்காத மரங்கள் உண்டு. அவர்கள் அதை கேட்டு புரிந்து கொண்டு, இவர்கள் வருகிறது எனக்கு நன்மையாக்கம், இவர்களிடத்தில் ஜீவ வார்த்தை இருக்கிறது, இதை சரியா நாம் பெற்றுக்கொண்டால் நானும் என் குடும்பம் தப்புவேன்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. கேட்டு அவர்கள் உடனடி என்ன செய்வாங்க? இந்த வசனங்களை கேட்க சபைக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. சாக்கும் போக்கு சொல்ல மாட்டாங்க. சபைக்குள் வந்து வாக்குத்தத்த வசனங்களை கேட்டு நாளுக்கு நாள் வளரணும். வளர்ந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் போவதுடைய வழிகளை கர்த்தர் தருவார், கொடுப்பார். அப்போ காணாமல் போன ஆடுகள் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. யார் காணாமல் போன ஆடுகள்? ஆமே. தேவன் பரலோக ராஜ்யத்திலிருந்து இழுத்து கொள்ளுகிறார் என்று நமக்கு தெரியும். தேவன் ஒவ்வொருவரையும் நம்ம இழுத்து கொள்ளுகிறார். நீங்கள் யாருமே ஆண்டவராய் இயேசுவிடத்தில் வந்தவர்கள் அல்ல. நீங்கள் யாருமே இயேசுவை அறிந்தோ இயேசுவிடத்தில் வந்தவர்கள் அல்ல. நமக்கு பல பல தெய்வங்கள் உண்டு. நம்ம அப்பா அம்மா தாத்தா எல்லாம் உண்டு பண்ணி வைத்த திரளான தெய்வங்கள் மலையை போல கிடக்குது, பிசாசு. அல்லேலூயா. நாம் எல்லாருமே அதன் திசைக்கு போனவர்கள். அதன் திசைக்கு போனவர்கள். சில பக்கத்தில் சபை இருக்கும், அந்த சபைக்கு போவாங்க, அந்த திசையிலும் போவாங்க. இன்றைக்கும் சபையிலும் போவாங்க, அந்த திசையிலும் போவாங்க. ஏன்? பவுண்டேஷன் இல்லை. பவுண்டேஷன் இல்லை, வார்த்தை இல்லை. அப்ப வார்த்தை இல்லாம இருக்கிறதுனால அப்படி போறாங்க. அப்ப காணாமல் போன ஆடு என்பது தேவன் விரும்பின பிள்ளைகள். தேவன் விரும்பின பிள்ளைகள். தேவன் விரும்பின பிள்ளைகள் எங்க? மலைகளிலும் பள்ளத்தாக்கிலையும் காடுகளிலும் இவர்கள் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுதான் வந்து பாத்தீங்க, உன்னத பாட்டு சொல்லுறது, கண்மலையின் வெடிப்புகள் இருக்க பிராவே நீ வெளியே வா. அல்லேலூயா. உன்னை தேடி வந்திருக்கிறேன். கண்மலைகள் வெடிப்புகளில் ஒளித்து கொண்டிருக்கிற பிராவே நீ வா, உன் முகத்தை எனக்கு பார்க்கணும், உன் முகத்தை எனக்கு பார்த்து உன்னை பார்க்க ஆசையா இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை கர்த்தர் ஊழியக்காரனை பல திசைகளிலும் அனுப்புகிறார். பல திசைகளிலும் அனுப்புகிறார். பல திசைகளில் அனுப்பி காடுகள், மலைகள், மேடுகள், பள்ளங்கள், குன்றுகள்
எல்லா உபத்திரத்திலும் இருக்கிற மக்களை சந்திப்பதற்கு தான் டிவி ஊழியம். பல ஊழியங்களை ஆண்டவர் கட்டபத்து விட்டிருக்கிறார். புறஜாதிகளை சந்திக்கும்படியும் இந்த டிவி ஊழியங்கள், டெலிபோன் ஊழியம், இந்த போன் ஊழியங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. காணாமல் போன ஆடுகள் யாக்கோபின் சந்ததியை போல ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஈசாக்கை தெரிந்து கொண்டு, யாக்கோபை தெரிந்து கொண்டு, அவனிலே 12 கோத்திரத்தை தெரிந்து கொண்டாலும் அந்த 12 கோத்திரமும் காணாம போயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். காணாம போயிடுச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தும் அவர்களை தேற்றி ஆற்றி, நான் மோசே நடத்தின தேவன், ஆபிரகாமை நடத்தின தேவன் என்று சொல்லி அவர்களை சரியாய் ஞானமும் புத்தியும் சொல்லி கொடுத்தாலும், இவர் யோசேப்புடைய குமாரன் அல்ல, மரியாவுடைய பிள்ளை அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தை அலட்சியம் பண்ணி, அந்த வார்த்தை அப்ப தள்ளி அவரை ஏற்றுக்கொள்ளாம போனார்கள். அல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள், ஏற்றுக்கொள்ளாம போனார்கள். அப்ப ஒரு கூட்டம் ஜனம் அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து ஒதுக்கப்பட்டு போனார்கள். இஸ்ரவேலிலிருந்து ஒதுக்கப்பட்டு போனார்கள். இப்படி ஒதுக்கப்பட்டு போன ஜனமும் ஆண்டவர் விரும்பின ஜனமும் பலதும் காணாம போயிடுச்சு. அல்லேலூயா, காணாம போயிடுச்சு. நீங்க சொல்லுவீங்க, என்னாருடைய வீட்டுல இந்த நல்ல ஒரு பையனாக்குன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா, இன்னாருடைய வீட்டுல 4 பசங்க இருக்கிறாங்க, அதுல ஒரு பையன் நல்ல பையன்னு சொல்லுவீங்க. இன்னாருடைய வீட்டில் 3 பெண்கள் இருக்கிறாங்க, இந்த பெண்ணு தர்மம் கொடுப்பதற்கும் தானம் கொடுப்பதற்கும் ஒரு வஸ்திரம் கொடுப்பதற்கும் எல்லா கிருபையும் உள்ள பிள்ளை என்று சொல்லி நீங்க அங்கும் எங்கும் சொல்லுவீங்க. இல்லாவிட்டால் அப்படி நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். அப்படித்தான் இரக்கமுள்ள பிள்ளைகள், அன்புள்ள பிள்ளைகள், அன்பாய் வாழ வேண்டும் என்றுள்ள பிள்ளைகள், மதுபானம் பண்ணியோ சீர்கட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கமாய் ஒழுக்கமாய் வாழுகிற பிள்ளைகள் அநேகர் காணாமல் போயிருக்காங்க. ஆமென், ஆமென். காணாமல் போயிருக்காங்க. அந்த காணாமல் போன ஆடுகளை கண்டுபிடிக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தெருவில், இந்த மண்டலங்கள், ஒவ்வொரு கிராமத்திலையும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது, நல்ல பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சும்மா நீங்க நினைக்காதீங்க சபைக்கு போன உடனே பரலத்துக்கு போகலாம், ஞாயிற்றுக்கிழமை கூடுன, அப்படி எல்லாம் இல்லை, போக முடியாது. ஆணித்தனமான்னு சொல்ல ஒருவரும் போக முடியாது. அல்லேலூயா, ஆமென். நீ ஆளை தேடினதுக்கு ஒரு நெற்றியில முத்திரை இருக்க வேண்டும். ஆளை கண்டுபிடித்ததுக்கு நெற்றியில முத்திரை இருக்க வேண்டும். நீ சுவிசேஷம் பேசினதுக்கு ஒரு முத்திரை இருக்க வேண்டும். நீ எதையெல்லாம் ஆண்டவருக்கு என்று செய்தியோ அது கடைசி நாள்ல வெளிப்படும். அதற்கு ஜாக்கிரதையாகவும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை காத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்த்த வந்தாலும் அவர் முதல் ஊழியம் தொடங்குறது கலிலியாவிலே, யோர்தானிலே, பல இடங்களில், சமாரியா, பல இடங்களிலும் அவர் கிராமங்களை சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லு, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசில் அகப்பட்ட அநேகரை விடுதலையாக்கும்படியும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க காணாமல் போன ஆடுகள், அப்படியானால் யாராவது கீழ்ப்படிய வீடுகள் இருந்த போங்க. அல்லேலூயா. யாராவது நீங்க சொல்லுவதை கேட்டு ஒத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு நீங்க போங்க. உங்களை துன்பப்படுத்தினாலும் சில வீடுகள் உண்டு, அப்படிப்பட்ட ரட்சிப்புக்குள்ள வீடை நீங்க தேடி போங்க. கொஞ்ச நாள் கழிந்து ஊழித்து போற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுவா, அது காணாமல் போன ஆடுதான், அதை பிடித்து கொண்டு வா என்று சொல்லுவா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ சரியான வீட்டுக்கு தான் போயிருக்க, நீ ஒரு ஆள் அங்க உண்டு, அதை நான் உனக்கு தருவேன், நீ பிடிப்பா என்று சொல்லி அநேகர் காணாமல் போன ஆடுகளை தேடி என் ஆண்டவராய் இயேசு நடந்து 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 எல்லா இடங்களிலும் திரிந்து அந்த ஆடுகளை கண்டத்தி அவர்களை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் தேவன் செய்து அவர்களை சிலரை அன்றைக்கு கலிலியா பட்டணத்தில் யோர்தானில் ஆயத்தப்படுத்தினது போல காணாமல் போன ஆடுகளை தேடி போக பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க எல்லாம் தேவன் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரோ, எங்க எல்லாம் தேவன் இன்ன ஆடுகளை என்று சொல்லி வைத்திருக்கிறாரோ, அந்த ஆடுகளை நீங்கள் கண்டத்தி போனால்
தேவன் நிச்சயமாய் ஒரு வருஷம் நீங்க நடக்கும்போது நிச்சயமாய் ஒரு கூட்டம் ஆடுகள் உங்க கையில வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்குத்தான் சொல்றேன், அந்த ஆடுகள் வந்தா போதாது, அந்த ஆடுகளை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அந்த ஆடுகளை சபைக்கு வந்த உடனே ஒன்று பல பல கொலைகளை சாப்பிடும் போல வரும். ஒன்று பாயசம் குடிக்கிறதா இருக்கும், ஒன்று சாராயம் குடிக்கிறதா இருக்கும், ஒன்று டீ குடிக்கிறதா இருக்கும், ஒன்று பல பல ஆடுகள் வரும். அதை நீங்க அந்த ஆடுகளை கொஞ்ச காலம் நீங்க தான் வளர்த்தணும், நீங்க தான் வளர்த்தணும். சிலப்போ 500 கேட்கும், 200 கேட்கும், 100 கேட்கும், ஆஸ்பத்திரியில் கொண்டு விடுங்கன்னு கேட்கும், தலைவலி, இப்படி சில சில மேட்டர்கள் உண்டு. அது உங்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமே. அந்த பொறுப்பு இருக்க வேண்டும். அந்த பொறுப்பை நம்ம எடுத்து செய்யும் போதுதான் நீங்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவில் வளர முடியும், ஜீவக்கிரீடம் பெற்றுக்கொள்ள முடியும். மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு ஆட்டுக்காக நீங்கள் வேலை செய்யும் போது அதோடைய கூலியை பரலோகம் உங்களுக்கு தரும். அல்லேலூயா, அது சும்மா விடாது. நீங்கள் ஒரு ஆட்டுக்காக கஷ்டப்படுறதை பார்த்து பரலோக ராஜ்யம் கூலியை தரும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபத்தில் இருக்கும்போது கேட்கணும், நீ விரும்புகிற ஆடு எங்க, நான் எங்க போக வேண்டும்? அல்லேலூயா. நான் ஏது வீடை சந்திக்க வேண்டும், அந்த வீடை நீங்க சொல்லுங்க, தரிசனம் மூலம் காட்டுங்க. ஆண்டவரே, நான் அந்த வீட்டை நான் தட்டி நான் அங்க உள்ள போறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை ஜெபம் பண்ணி கேட்டால் கர்த்தர் விரும்பின காணாமல் போன ஆடுகளை தேடும்படி கர்த்தர் ரோட்டை காட்டுவா, அந்த வீட்டை காட்டுவா, உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. அப்ப போகையில் என்ன செய்யணுமா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த இருதயம் இருக்க, அந்த இருதயத்தில் 85-80% இருளத்தான் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. இருளு. அப்ப இந்த இருளு அவங்க இருதயத்தில் இருக்கும் காலம் வரை பரலோகத்தின் அறிவு கிடைக்காது. ஏன்னு சொன்னா, இங்க சந்தோஷம் இருக்கிறது, இங்க சந்தோஷம் இருக்கிறது. நடக்க வேண்டாம், இப்ப பைக் ஓட்டுறாங்க. பழைய நாட்கள்ல பஸ்ல ஓடி போய் ஓடுனாங்க, இன்னைக்கு கார் ஓட்டி போறாங்க. எல்லாம் சுமத்தா இருக்குது. ஒரு ஆர்டர் பண்ணா போதும் சாப்பாடு வீட்டில் வருகிறது, ஆர்டர் பண்ணா போதும் அரிசி மசாலா வீட்டில் வருகிறது, கேஸ் வீட்டில் வருகிறது, எல்லாமே வீட்டில் வருகிறது. பழைய நாட்கள்ல தண்ணி கோரணும், இப்ப வந்து அது ஒன்றும் தேவையில்லை, பைப்பை திறந்தா போதும் தண்ணி வரும். இப்படி இருந்தும் ஜெபிக்க சமயம் இல்லை, ஊழியம் செய்ய சமயம் இல்லை, கொஞ்சம் கண்ணீரோட சமயம் இல்லை, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க சமயம் இல்லை, புருஷனுக்காக ஜெபிக்க சமயம் இல்லை, ஊழியத்துக்காக ஜெபிக்க சமயம் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கிலோமீட்டர் கணக்கில் போய் குடத்துல தண்ணி கொண்டு வருவாங்க. முன் காலத்துல அடுப்புல ஊதி 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 தான் அந்த நாள்ல பிள்ளைகளுக்கு ஆகாரம் போடுவாங்க. மழைக்காலம் எல்லாம் மண்ணெண்ண ஊதுவாங்க, தள்ள அடிப்பாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட காலம் இருக்குதுங்க. இந்த நாள்ல அப்படி யாரும் இல்லையே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிந்திச்சு பாருங்க எப்படி பரலோகம் போக முடியும் என்று சொல்லி. உங்களை அடுக்களை வேலை செய்வதற்கெல்லாம் கடமை தான், அதுக்காக உங்களை அழைக்கவில்லை. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதுக்காக உங்களை அழைக்கவில்லை. குற்றி கல்லு போல இருப்பதற்கல்ல, கிரியை செய்யுங்க, அப்பதான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எந்த வீட்டுக்கு போகணும் போங்க, கூடி ஜெபிக்கணும் போங்க. தேசத்தின் மேல் இருக்கின்ற சிறையிருப்புகளை மாற்ற வேண்டுமானால் முதல்ல உங்க ஜெபம் போக வேண்டும். தேசத்தின் மேல், கிராமங்கள்ல ஜெபம் போக வேண்டும், கண்ணீரின் ஜெபம் போக வேண்டும். 100 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் உங்க முன்னே போச்சுன்னு சொன்னா கர்த்தர் உனக்காய் இறங்கி வருவார்.